வெல்கம் டு பிரபு மேத்ஸ் எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையான நிறைய அப்டேட் ஆன் டைமில் கொடுத்துட்டே இருக்கும். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ் இப்போ மூவ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இந்த வருஷத்தோட லாஸ்ட்டு டேயில் இருக்கும். லாஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸும் கூட நமக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி தான் இப்போ மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு நெக்ஸ்ட் இயர் வந்துட்டோம். இப்போ தான் நமக்கு அட்மிஷன் ப்ராசஸே கம்ப்ளீட் பண்ணுறோம் TNAU. ஸோ அந்த வரிசையில் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட்டு ப்ளஸ் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்களுக்கான சீட் அலாட்மெண்ட். ஸோ இது வந்து கட்டாயமாக வந்துடும். ப்ளஸ் ஃபைனல் அலாட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னாலே அடுத்தடுத்து ஸ்லைடிங் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா, அது அடுத்து ஃபைனல் அலாட்மெண்ட் தானே அப்படிங்கிறது, ஏன்னா வேகன்சி பொசிஷனை பொறுத்து தான் தெரியும். கட்டாயமாக வேகன்சி பொசிஷன்லாம் ஃபில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது அந்த செகண்ட் ஸ்லைடிங்கோட ரிசல்ட்லேயே கட்டாயமாக நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்றுக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்னது, சார் ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட் இன்றைக்கி அல்லது நாளைக்கு, அதாவது நேற்றுக்கு ஈவினிங் கேட்டப்போ இன்றைக்கி அல்லது நாளைக்குன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம நேற்று நைட்டு எதிர்பார்த்தோம். கட்டாயமாக வரல. அப்போ இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நேற்று அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஷேர் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ நம்ம அதில் டிசைட் பண்ணுறது எதுவும் கிடையாது. அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு அப்டேட்டாக தரோம். ஸோ அவங்க சொன்னது நாளைக்கு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அல்லது நாளைக்குள்ளே வந்துடும் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நேற்று ஈவினிங்குள்ளே வரல. ஸோ இன்றைக்குள்ளே கட்டாயமாக வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒரி பண்ணாமல் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்குள்ளே கட்டாயமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இடையில கூட நம்ம காண்டாக்ட் பண்ண முடிஞ்சால் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான சம்மந்தமான வீடியோவும் கொடுப்போம். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்குது பார்த்தீங்கன்னா, இது மாதிரியான ஒரு மெயில் தான் உங்கள் எல்லாருக்குமே வரும், சரிங்களா? காலேஜ் ஓப்பனிங்காக உங்களுக்கு அலாட் ஆகிருக்கிற காலேஜ்லேருந்து கட்டாயமாக இது மாதிரியான ஒரு மெயில் தான் வரும். இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்குது புதுக்கோட்டையில் புஷ்கரம் அக்ரி காலேஜோட ஸோ வெல்கம் நோட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன். புஷ்கரமில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இது மாதிரியான ஒரு மெயில் வந்து இனி ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ அதை தான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கிற ஒவ்வொரு காலேஜ்லேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜுக்குலாம் ஒரு ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க, ப்ரைவேட் காலேஜ் அவங்களுக்கான ஃபார்மேட்டில் கட்டாயமாக கொடுப்பாங்க. ஸோ நாம் சொல்லியிருந்த மாதிரி யூனிவர்சிட்டி சொல்லியிருந்த மாதிரி 6ஆம் தேதி காலேஜ் ஓப்பனுங்கிறத கிளியராக சொல்லிட்டாங்க அவங்களே, சரிங்களா? ஐ கிரேட் யூ ஆல் ஃபார் ஜாயினிங் த ஃபேமிலி ஆஃப் புஷ்கரம் காலேஜ் அக்ரிகல்ச்சரல் அண்ட் சயின்ஸ், சரியா? as per the TNAU notification for 2022 and 2023 batch students, college starts on January 6 ஃப்ரைடே அன்னைக்கு காலேஜ் வந்து நாங்கள் கட்டாயமாக ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் காலேஜுக்கு வரும்போது ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி நாங்கள் கீழே சொல்லியிருக்க கைட்லைன்ஸ் எல்லாம் நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ரீச் த காலேஜ் பிஃபோர் 9:30 AM டு அவாய்ட் க்ரௌடிங் இன் ரிப்போர்ட்டிங் ஏரியா, சரியா? ஸோ நல்லா கவனிங்க, எந்த இடத்துல உங்களுக்கு எந்த புஷ்கரம் காலேஜுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, விச் மீன்ஸ் இதே தான் ஒவ்வொரு அஃபிலியேட்டட் காலேஜுக்கும். இப்போ புஷ்கரம்ங்கிறது ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜ். இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லேருந்து உங்களுக்கு வரும்னு சொன்னோம். அந்தந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுக்குறாங்க, சரிங்களா? இப்போ உங்களை இந்த புஷ்கரம் காலேஜில் பார்த்தீங்கன்னா 9:30 AM நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9:30 AM ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போயிருங்க. க்ரௌடாக இருக்காதிங்க, ரிப்போர்ட் பண்ணுற ஏரியாவில் ரொம்ப க்ரௌடாக அங்கே போய் க்ரௌடு ஃபார்ம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி 2 members ஆஃப் த ஃபேமிலி வில் அலவுட் ஆர் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அலாங் வித் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கு ஸ்டூடெண்ட்டோடு சேர்த்து ஒரே ஒரு பேரண்ட்டில் யாராவது ஒருத்தவங்க மட்டும் கலந்துக்கலாம். ஒன்லி 2 members மட்டும் தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபார் ஸ்டேயிங் ஹாஸ்டல் டு பிரிங் நெசசரி ஐட்டம்ஸ் லைக் பெட்டு, பில்லோ, அதே மாதிரி பக்கெட்டு, மக்கு, சார் அதர் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணுறவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது கீழே ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கட்டாயமாக கொண்டு வரணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் ரிசீவ்டு ஃப்ரம் TNAU டூரிங் கவுன்சிலிங். ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறப்போ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணீங்களோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு ஷீட் ஒன்று அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்லாம் இவங்க வந்து TNAUவில் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் எடுத்துக்கோங்க. ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்திருக்கும். ஸ்லைடிங் கொடுத்தவங்களேருந்து எல்லாருமே ஃபைனல் அலாட்மெண்ட் லெட்டர் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஃபைனல் அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துக்கோங்க. அடுத்து கவுன்சிலிங் ஃபீஸ் பேமெண்ட் ரிசிப்ட். ஸோ நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 20,000 பேமெண்ட் பண்ணியிருப்பீங்கல்ல. கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து அந்த 3,000 rupees 1,500 அது கிடையாது, 20,000 பேமெண்ட் பண்ணியிருப்போம்ல, அதுக்கான ரிசிப்ட் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிற எல்லா டாக்குமெண்ட்லையும் ஜெராக்ஸ் வந்து ரெண்டு செட் எடுத்து வச்சுக்கோங்க. 10th 11th 12th மார்க் ஷீட் வந்து 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து உங்களோட கம்யூனிட்டி ட்ரான்ஸ்ஃபர் TC ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இது எல்லாத்துலேயுமே 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, சரிங்களா? இஃப் அவைலபிள் ஃபஸ்ட் பேஜ் பாஸ்புக்கு அண்ட் பேன் கார்டு, சரிங்களா? பேன் கார்டு பாஸ்புக்கோட ஃபஸ்ட் பேஜ், அதே மாதிரி ஆதார் கார்டு அதுலேயும் 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 நம்பர்ஸும் பேரண்ட்ஸுக்கு 2 நம்பர்ஸும், சரியா? பேரண்ட்ஸோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 நம்பர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இது மாதிரி நான் தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இம்பார்ட்டன்ட்.